Hi, hello friends. Welcome to punarvis kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு நார்த் இந்தியன் டிஷ்ஷான பன்னீர் மட்டர் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பன்னீரை லைட்டா பட்டர்ல போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா பட்டரை சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி இருக்கிற பன்னீரை சேர்த்துக்கோங்க. இந்த பன்னீரை ஒரு நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃப்ரை பண்ணிங்கன்னா பன்னீர் ரொம்ப ஹார்ட் ஆகிடும். இப்போ பன்னீர் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இதே பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் பட்டர், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம், பொடியாக கட் பண்ணிய இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. ரெண்டு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியதை இப்போ சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாயை சின்ன சின்னசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 100 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணியை சேர்த்துக்கோங்க. தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் பட்டாணியை நல்லா வேக விடுங்க. இப்போ 15 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. பட்டாணி எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு மசாலாக்களை சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க.
இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது 2 நிமிஷம் போல் கொதி வரட்டும். இப்போ ஃப்ரை பண்ணியிருக்கிற இந்த பன்னீரை இந்த கிரேவியோடு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீமை சேர்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கசூரி மேத்தியை சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட பன்னீர் மட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை சப்பாத்தி நானோட சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பசித்து ருசித்து சாப்பிடுங்க.